ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்தந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த சாப்டரில் எனக்கு இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் நிறையா புக் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக இருக்கிற புக்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த சம்மில் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினை நீங்கள் என்னோடய சேனல்லே அப்லோட் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம சேனல் இருக்கா, இப்படி போனோன்னையும் விசிட் சேனல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வரும். இதில் போயிட்டு இந்த வீடியோஸ், ஷார்ட்ஸ், கோர்சஸ், பிளேலிஸ்ட், போஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் கிளிக் பண்ணனையும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்க போஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். இதில் இப்போ ரீசெண்டாக இருக்கிறத பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை நியூ யூடியூப் கம்யூனிட்டி. நவ் யூ கேன் போஸ்ட் ஆன் மை சேனல். டு கெட் ஸ்டார்டட் டெல் மீ இன் அ போஸ்ட் வாட் யூ லைக் டு see நெக்ஸ்ட் ஆன் மை சேனல். அதாவது இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க யூடியூப்பில் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதாவது என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட சேனலில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, இந்த சாப்டரில் எனக்கு இந்த கொஸ்டின் வேணும்னா நீங்கள் அந்த கொஸ்டினை அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா என்னால் டேரெக்டாக ஈஸியாக எந்த கொஸ்டினை நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கா, இதில் போயிட்டு இந்த யூடியூப் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் க்ரியேட் போஸ்ட் இருக்கா. ஸோ இந்த க்ரியேட் போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த க்ரியேட் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னையும் யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் அட்லீஸ்ட் 1 day டு க்ரியேட் அ போஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, எனக்கு இந்த கொஸ்டினை இப்போவே அப்லோட் பண்ணணும், அதனால நான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி காட்டும். அதாவது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாளாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலில், அதாவது என் சேனலை ஒரு 4 days முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்புறம் உங்களால் உடனே போஸ்ட் போட முடியும். இல்லை ஒரு 2 yearsஆகவே நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் போஸ்ட் போட முடியும். இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே நீங்கள் போஸ்ட் போடணும்னுச்சு அது போட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நாளைக்கு உங்களால் இந்த போஸ்ட்டு போட முடியும். அதுக்குன்னு நீங்கள் போஸ்ட் போட்டுட்ருக்க முடியாது. நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாக எந்த சம் வேணுமோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போது இது நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் இருந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போது இதில் பாருங்கள் க்ரியேட் போஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னையும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்மளோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் ஏதாச்சும் எடுத்து வச்ச ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டேரெக்டாக கீழே இருக்கிற பார்த்தீங்களா ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை இப்போ வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு கேட்குதுல்ல, ஸோ அப்போ நீங்கள் கேட்குறப்போ எனக்கு 28th சம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்தெந்த சம் வேணுமோ, இல்லைனா நீங்கள் எந்த ஃபோட்டோ போடுறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே கேலரி சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த கேலரி சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் இமேஜஸ் கொடுத்து நீங்கள் அந்த இமேஜை போஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட்டில் நீங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு பப்ளிக் கொடுத்தோன்னையும் என்னோடய சேனலில் உங்களோட போஸ்ட் பப்ளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சில பேர் சொல்கிற கமெண்ட் எனக்கு நிஜமாலே புரியாது. நான் அதனால தான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் அதை உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் இதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ, என்ன ஆன்சர்ஸ் வேணுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் போயிட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு என்ன வேணும், இல்லை நீங்கள் எந்த சாப்டர் கேட்குறீங்களோ, தியரிஸ் கூட நீங்கள் இதிலேருந்து என்கிட்ட கேட்கலாம். ஆடிட்டிங் இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் தியரிஸ் இருக்குது, மற்ற சப்ஜெக்ட் தியரி சப்ஜெக்ட்லேருந்து கூட நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம், நோட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் இது மூலியமாக ஈஸியாக என்னால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.